ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈவினிங்லேருந்து மார்னிங் ரொட்டீன் இது தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டைல் வித் மெர்சி லைஃப் ஸ்டைல். நான் இப்போ வீடியோ போட என்ன காரணம்னா, நிறைய விலாக்ஸ் பார்ப்பேன். எனக்கு விலாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸ்டைல் பண்ணுறது, மேக்கப் பண்ணுறது, ஸ்கின் கேர் பண்ணுறது இது எல்லாமே எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஆர்கனைஸ்டாக, அதாவது கிச்சனை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை தான். பட் நான் பேசிக்கலி ரொம்ப சோம்பேறி. என்ன பண்ணுறது, என்னை சின்ன வயசுலேருந்து எந்த வேலையும் வாங்காமல் வளர்த்துட்டாங்களே. அது இப்போ எனக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஓகே, இருந்தாலும் எனக்கு தேவையான டைமில் நான் அழகாக ஆர்கனைஸ்டாக வச்சுப்பேன். அது போதும்ல, ஏன்னா நமக்கு பார்க்க அழகாக இருந்தால் போதும். இருந்தாலும் நம்ம வீடு எப்போ க்ளீன் பண்ணாமல் இருக்கோ அப்போ தான் யாராச்சும் கெஸ்ட்டு வருவாங்க. க்ளீனாக இருக்கப்போ யாரும் வரமாட்டாங்க. ஓகே, இது என் வீட்டில் மட்டும்தான் இப்படியா, இல்லை எல்லோரும் வீட்டையும் இப்படி தானா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மார்னிங் வச்ச சாம்பார் மீந்துடுச்சா, அதை அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டு ரைஸ் மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்பவுமே ரைஸ் குக்கர்லலாம் வைக்க மாட்டேன், வடித்து தான் சாப்பிடுவோம். இங்கே எல்லாருமே அப்படி தான் சாப்பிடுவோம். ஒரு சிலர் குக்கரில் வைப்பாங்க, எனக்கு அது பிடிக்காது. நாங்கள் வடித்து தான் சாப்பிடுவோம். அப்புறம் சைடிஷ் எதுவும் இல்லையா, சரி ஓகே. அப்போ யோசித்தேன், பஜ்ஜி மாவு மட்டும் தான் இருந்துச்சு. பொட்டேட்டோ பஜ்ஜி போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இல்லையா, கொஞ்சம் லைட்னிங், வீடியோ ஹேண்டிங்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய கிச்சன். இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. அதாவது என்னோடய மேரேஜுக்கு என் அம்மா அப்பா வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த கிளாஸ் ஐட்டம்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மணி சேவ் பண்ணி வாங்கினது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ், இந்த செராமிக் ஐட்டம்ஸ் இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ண கலெக்ஷன்ஸ் தான். அந்த பெரிய பாட்டில்ஸ்லாம் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதுக்கு பக்கத்தில் 2 சின்ன பாட்டில் இருக்குல்ல, 2 ஒரே மாதிரி இருக்குல்ல, அது வந்து இங்கே ஜியோ மார்ட்டு ஸ்மார்ட் பஸாரா தெரியல, அதில் வாங்கினது. இந்த உருளைக்கிழங்கு சீவுறது என்கிட்ட இருக்குது. நான் என்ன பண்ணேன், ஒரு வாட்டி உருளைக்கிழங்கு சீவுக்குள்ள கையை கட் பண்ணிக்கிட்டேன். அதிலிருந்து அதை நான் எடுக்கிறதே கிடையாது. எதுக்கு அதில் சீவிக்கிட்டு, அதான் கத்தி இருக்குல்ல, கத்திலே கட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு கத்திலே கட் பண்ணிட்டேன். நான் எப்பயுமே கடையில் தான் பஜ்ஜி மாவு வாங்குவேன். எனக்கு வீட்டிலலாம் செய்ய தெரியாது, கடையில் தான் வாங்கி செய்வேன். அதுதான் எனக்கு ஈஸியும் கூட. நானே வந்து எல்லாத்தையும் மாவு வந்து ஒன்று ஒன்றா போட்டு அதெல்லாம் ரொம்ப வேலை. அதுக்கு நான் கடையிலே வாங்கி செஞ்சுட்டு போயிடுவேன். ஓகே, நான் ரொம்ப கிச்சன்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற ஆள் கிடையாது. நான் சாப்பாடு செஞ்சுட்டு அப்புறம் ரூம் போயிடுவேன். ஆனால் எனக்கு கிச்சன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏதாவது யோசிக்கணுன்னா ஆனால் கிச்சன்லாம் ரொம்ப நேரம் நான் இருப்பேன். வேலை செய்கிறது அப்படிலாம் கிடையாது. காஃபி போட்டுட்டு காஃபி குடிக்கிறது, அது மாதிரி நான் கிச்சன்லேயே கீழே உட்காந்துருப்பேன். அப்புறம் வெளியில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு கொல்லை சைடு இருக்க வீடு தான் இது. இந்த சைடு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களே பாருங்கள், நான் இதோட ஷார்ட்ஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நான் கிச்சனில் அதிகமாக இருப்பேன். வேலை செய்ய மாட்டேன், இதெல்லாம் பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருப்பேன். ரூமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே வந்து ரூமும் கிச்சனும் மட்டும்தான். எங்கள் வீடு வந்து இன்னும் ரெனோவேட் பண்ணலை, பாதியிலே ஸ்டாப் ஆகிருக்கு. ரூமு கிச்சன் மட்டும்தான். இது வந்து நானே பார்த்து பார்த்து ரெடி பண்ணது தான், என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி ரெடி பண்ணது தான். அது என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி. அப்புறம் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அதனால் அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போவும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, அதை விடுங்க, அதை ஏன் இப்போ பேசிக்கிட்டு. நான் எப்பயுமே ஆயில் வந்து கேனாகவும் வாங்குவேன், பாக்கெட்டாகவும் வாங்குவேன். கேன்னா அந்த 5 லிட்டர் இருக்குல்ல, அந்த கேனு. அது காலி ஆகிடுச்சுன்னா பாக்கெட்டில் வாங்குவேன். கேன் வாங்கணுன்னா ஸ்மார்ட் பஸார் போய் தான் வாங்கணும். ஸோ அது வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற கடையில் போயிட்டு பேக்கெட்டாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். எப்போ ஸ்மார்ட் பஸார் போகணும் அப்போது வந்து அந்த 5 லிட்டர் கேன் வாங்கிட்டு வருவேன். எனக்கு பஜ்ஜின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான்
சரி 3 எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு 3 கட் பண்ணி போடலான்னு பார்த்தேன். சரி ஓகே 2 ஓகேவாக தான் இருந்துச்சு. எனக்கு 1 என் ஹஸ்பண்ட்க்கு 1 அப்படின்னு 2 கட் பண்ணிட்டேன். எனக்கு ஆயில் ஐட்டம் சாப்பிட்டா எனக்கு பிம்பிள் அதிகமாக வரும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, எனக்கு பஜ்ஜின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் பஜ்ஜி நான் நிறையா சாப்பிடுவேன். இதெல்லாம் அன்ஹெல்தி தான். இட்ஸ் ஓகே. ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. ஒரு நாள் சாப்பிட்டாலும் அதிகமாக சாப்பிட்லாம்ல. அதுதான் என்னோடய பாலிசி. ஓகே, இப்போ நான் என் ஃபேமிலியில் யாரார் இருக்கான்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என் அம்மாவோட ஃபேமிலி, அப்பாவோட ஃபேமிலி. இதெல்லாம் சொன்னேன். இது ஏன் அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அம்மா வீடு, அம்மா ஃபேமிலி இப்படியே சொல்கிறோம். ஏன் அப்பா வீடு, அப்பா ஃபேமிலி அப்படி சொல்ல மாட்டேன்றோம், எனக்கு தெரியல. ஓகே, என்னோடய அம்மா வீட்டில் என் அம்மா, அப்பா, என் அண்ணன், எனக்கு ஒரு அண்ணன் தான், நான் ஒருத்தர். என் அண்ணனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒய்ஃப் இருக்காங்க. ஓகே, இப்போது என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேமிலி நான் சொல்கிறேன். ஆக்சுவலி என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேமிலி யாருன்னா, என் அப்பாவோட அக்கா பையன், அதாவது என் அத்தை பையனுக்கு தான் நான் மேரேஜ் பண்ணி வந்திருக்கேன். ஓகே, இவங்க ஃபேமிலியில் யாராக இருக்காங்கன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு 3 அண்ணன், 2 அக்கா, அப்புறம் இவர் ஒருத்தர். ஆக்சுவலி நான் இவரை மாமான்னு தான் கூப்பிடுவேன். இதில் வீடியோவில் நான் ஹஸ்பண்ட் சொல்கிறேன். ஓகே, கொஞ்சம் ரோல் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் என் பையன். உள்ளே ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தானா, அவனை போய் கண்டிச்சிட்டு அப்படியே உள்ளே கொஞ்சம் பால் மீந்துடுச்சு. அது பெரை ஊற்றி வச்சுட்டு, பெரை ஒரு சிலர் போகிற அப்படி சொல்லுவாங்க. ஓகே, நான் பெரைன்னு தான் சொல்லுவேன். போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு தூங்குறதுக்கு. அவ்வளோதான். இதோட மார்னிங் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, எல்லாருக்கும் குட் மார்னிங். இதுதான் மார்னிங். அப்படியே எழுந்து கொஞ்சம் மார்னிங் வியூலாம் பார்த்துட்ருந்தேன். நான் சொன்னேன்ல, வெளியே ரொம்ப அழகாக இருக்கும்னு. இப்படி தான் இருக்கும் மார்னிங். அப்படியே கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு, இது பிளாக் டீ. இது ரொம்ப ஸ்பெஷலான டீ. இது பேபிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுவேன்னா, லெமன் இலை இருக்குல்ல, லெமன் இலை, கொய்யா இலை, கற்பூரவள்ளி, கொத்தமல்லி சீடு இருக்குல்ல, மல்லி அது, அப்புறம் சீரகம் ஆப்ஷனல் தான். இதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் பனை வெல்லம் கூட போட்டுக்கலாம், இல்லை பனங்கற்கண்டு சொல்லுவாங்கள்ல, அது போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டீத்தூள், சும்மா லைட்டாக டீத்தூள், நம்ம டீ பவுடர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி கிடையாது, அது நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அது நேம் தெரியல, என் அம்மா கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன். இது கோல்டுக்கு ரொம்ப நல்லது. கிட்ஸ், பெரியவங்க 2 பேருக்குமே நல்லது தான். அப்புறம் அப்படியே வெளியே தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு, டெய்லிலாம் வரமாட்டோம், சும்மா என்றைக்காவது ஒரு நாள் வெளியே தோட்டத்துக்கு பார்ப்போம். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால வரல, என் ஹஸ்பண்ட் வெளியில் வந்தாரா, நானும் அப்படி கூட சரி ஓகே தோட்டத்தெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே வெளியே தோட்டத்தெல்லாம் எடுத்தேன். இங்கே என்னென்ன செடிலாம் இருக்குன்னா, கொய்யா வச்சுருக்கோம், தென்னங்கன்று வச்சுருக்கோம், அப்புறம் மாங்காய் கன்று வச்சுருக்கோம், வேறு என்ன பலாக்கன்று வச்சுருக்கோம், ரெட் பலா, அப்புறம் கொய்யாலே ஏதோ பீட்ரூட் கொய்யா அப்படி சொல்லி ஒரு செடி இருக்குது, அது வச்சுருக்கோம். அப்புறம் இதுதான் பங்கனமல்லி, அந்த மாஞ்செடி. இது ராஸ்பெரியா, இது என்ன பெரி தெரியல, ஏதோ பெரி அந்த ஐட்டத்தில் தான். அப்புறம் அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது, அப்புறம் நாவப்பழம் அந்த செடி, அப்புறம் மாதுளை, அவ்வளோதான். நைட்டு சாப்பாடெலாம் செஞ்சுட்டு அப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணலை. நைட்டு பஜ்ஜிலாம் போட்டோம்ல, அதெல்லாம் அப்படி போட்டுட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். நான் எப்பவுமே அப்படி தான், சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், அப்படியே போய் படுத்து தூங்கிடுவேன். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, பூண்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த பூண்டு குழம்போட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அதில் பார்த்துக்கோங்க.
பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு தான் பூண்டுலாம் உரிச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட பூண்டு கொஞ்சமாக தான் இருந்துச்சு, கொஞ்சமாக தான் போட்டு வச்சேன். ஆனால் நிறைய போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு யூடியூப் சேனலை பார்த்து தான் நான் பூண்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. அதிலேருந்து அந்த ரெசிபியை தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் செஞ்சிட்ருக்கேன். நான் வேறு மாதிரியும் செய்வேன். இது வந்து அரைச்சி மசாலா நானே அரைச்சி அது மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, நான் சாதம் வடித்தேன். நான் இப்போது இப்படி தான் நான் சாதம் வடிப்பேன். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் இப்படி தான் சாதம் வடித்து சாப்பிடுவோம். ஓகே, பூண்டு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பூண்டு குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குல்ல? பார்க்கவே நல்லாயிருக்கு. நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு அப்படியே சாப்பிட போயிட்டேன். வியூ பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும் வெளியில். நல்லா இருக்குல்ல? பார்த்துட்டே இருக்கலாம். நான் இப்படி தான் வந்து கிச்சன் இன்னும் நான் ஏதாவது யோசிக்கக்குள்ள நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். நான் இதை பார்க்க ஆரம்பிச்சேன்னா நான் என்ன யோசிக்கிறேன்றதையும் நான் மறந்துடுவேன். அதாவது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இதை பார்த்தேன்னா எனக்கு அந்த நெகட்டிவ் ஃபீல் போயிடும். சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் இந்த இடம். ஓகே, அப்படியே சாப்பிட்டுட்டு கிச்சனுக்கு வந்தேன். இப்போது ஒரு ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். அப்படின்னா அது ஒரு சாங் போட்டு காமிக்கிறேன். ஓகே, என்ன பார்த்தாச்சா? அவ்வளோதான். பாத்திரத்தில் வாஷ் பண்ணியாச்சு. இதோட விலாகும் முடியுது. இதோட நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.